இந்த வீட்டில் ஒரு டாஸ்க் வந்தது, உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இவர் அவங்க வீட்டை பற்றியும் அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் பற்றியும் பேசியிருந்தார் இல்லையா. ஸோ இது ஜாக்லின் தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே தெரிஞ்சு இவருக்குமே தெரிஞ்சு ஜாக்லினும் மன்னிப்பும் கேட்டுருப்பாங்க. முத்துக்குமார் நிஜமாவே அன்னைக்கு ஃபீல் பண்ணாரு. ஏன்னா அந்த மிடில் கிளாஸ்ன்றது பீப்புள் அவரை சுற்றி கிடையாது, வெளியில் இருக்கிறவங்களையுமே பாதிக்கும்ன்றதுக்காகவே ஜாக்லின் இவங்க ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களாம். ஏன்னா முத்துக்குமரன் பொறுத்த வரைக்கும் அது ஜாக்லின் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது தான் இவங்களுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களாம். ஸோ அதனால் சாரியும் கேட்டிருக்காங்க. இது முத்துக்குமார் அன்னைக்கே வந்துட்டு அது பெரிய விஷயமே ஆக்காமல் அதுமே கடந்து போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னா, இது என்னை சுற்றி கிடையாது, வெளியில் இருக்கிற மக்களை சுற்றியும் இருக்குது. நீ மன்னிப்பு கேட்டுட்ட, மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அதை பற்றி பேசி டிபேட் பண்ணி எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையவே கிடையாது. இதை சொல்லி தான் நான் ஓட்டு வாங்கணுன்றதுமே கிடையாது. என்னைக்கு இந்த விஷயத்த ரவீந்த ஜாக்லின் கிட்டே கேட்டிருப்பாரு, நீ எப்படி அதை மீன் பண்ணி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேர்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணலை, ஏன்னா வந்த வாரம்லாம் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. அதுக்கு இவருமே கேட்குறாரு, சரி இப்போ நீயும் அப்படி தான் பேசுகிற, ஒரு இஎம்ஐ பற்றி பேசுகிற, மற்றதெல்லாம் பற்றி பேசும்போது அது உன்னில் எதை அடங்கும்? நான் தெரியாமல் மறந்து போய் எழுதிட்டேன், எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறது அது உண்மையான்றது எனக்கு நம்பவே முடியலை. அதுக்கு முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, அது நிஜமாவே நீங்கள் சொன்ன வார்த்தை அலங்கார வார்த்தை கிடையாது, அது என்னோட நிலைமை. என்னை சுற்றி நடக்கிறது கிடையாது இந்த விஷயம், வெளியிலுமே சுற்றி நடக்கிறது தானே இந்த விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போது 3ஆவது தடவை நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை கடந்து போகிறது தான் கரெக்டு. நான் இந்த வீட்டில் என்ன கற்றுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக போன வாரம்லாம் எனக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இதுக்காக பெருசாக இங்கே அங்கே சண்டை போடுறதெல்லாம் கரெக்டே கிடையாது. வெளியிலுமே உங்களுக்கு தப்பாக போயிடக்கூடாது, உங்களை பற்றி தப்பாக யாரும் சொல்லிடக்கூடாது, ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் இதையுமே கடந்து போகிறேன். உங்கள் மேலேயோ யார் மேலேயும் எனக்கு அது கோவமே கிடையாது. அதனால் இதை பற்றி இதுக்கு மேலே நம்ம யாருமே இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நிஜமாவே ஜாக்லின் இதுக்கு மேலே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அழுதுருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்களால எதுவுமே பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவங்க எழுதுனது தப்பு தான் சொல்லிட்டு அவங்களுமே உணர்ந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே இந்த வீட்டில் ஒன்று ஒன்று சொல்லியிருந்தாலுமே முத்துக்குமார் பொறுத்த வரைக்கும் இதில் அவர் ஸ்கோர் பண்ணது கரெக்டு தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டில் இருக்கிற சில பேர் வெளியில் போயிடுவாங்களாம். ஸோ அதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஃபேட்மேன் கூட இருக்குது. ஆனால் அதை தவிர இந்த வீட்டுக்குள்ளே மற்றவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீக்கு கண்டஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டில் ஒரு 3 பேர் டாப் 3ல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்பயுமே ஒரு டிபேட் மாதிரி போட்டுட்ருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு யார் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, இல்லைனா அவங்கள பெட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் சாச்சனா பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ நம்ம வந்தது கரெக்டு தான், நம்ம கேமை நல்லா விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது எதுவுமே சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அவங்க டார்கெட் பண்ணுறதும், நான் கரெக்டான கேண்டிடேட், நான் தான் பர்ஃபெக்ட்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு டான்ஸ் மாரத்தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு விஜய் சேதுபதி வரும்போது எல்லாருக்கும் தெரிய போகுது எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை பிடிச்சி வாங்க போகிறாரா, இல்லைன்னா இப்போ இருக்க கண்டஸ்டண்ட்டை வாங்க போகிறாரான்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓட் பேங்கிங் முத்துக்குமருக்கு ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. போன வாரம் நடந்தது என்னவோ ஒரு வழுக்கல் மாதிரி தான். ஆனால் அதுவுமே இப்போது இன்னைக்கு பேச்சு அதுவுமே சரி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணுமா இல்லை இதையும் கடந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.